பொதுவா இன்னைக்கு பல்வேறு தேர்வு முறைகள்ல அதிகமாக பயன்படுத்தப்படக்கூடிய இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினை யார் முதலா அறிமுகப்படுத்தினது, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான வரலாறு என்ன, அதை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க இருக்கோம். தேர்வுக்கு மாணவர்களை தயார் செய்வது, தேர்வை நடத்துவது, விடைத்தாள்களை திருத்துவது அப்படின்னு ஆசிரியர்களோட வேலையை இன்னைக்கு 3 வாக்கியங்கள்ல சொல்லிடலாங்க. இந்த தேர்வு அடிப்படையிலான கல்வி முறை இந்தியாவில் ஆங்கிலேயர்களால 1882 ஹண்டர் கமிஷன் அப்படின்ற கல்விக்குழுவினுடைய பரிந்துரையின் பெயரில் அறிமுகம் செஞ்சாங்க. ஆங்கிலேயர்களோட ஆட்சிக்கான கணக்காயர், எழுத்தர் பதவிகளுக்கான தேவைக்காக தான் இப்படி ஒரு கல்வி முறை திணிக்கப்பட்டு சித்திரவதையா நீடிக்குதுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் பற்றிய அறிவு இருந்தா மட்டும் போதாது, அதை நீங்க எழுதியும் காட்டணும். இல்ல அப்படின்னா உங்களுக்கு அறிவு இருக்கு அப்படின்றத இந்த கல்வி முறை ஏற்கவே ஏற்காது. உதாரணமா, நிலத்துல வாழக்கூடிய விலங்குகள்ல மிக பெரியது எது அப்படின்னு ஒரு குழந்தைக்கு தெரியும், அதாவது யானை. அதற்கு மதிப்பெல்லாம் கிடையாதுங்க. அந்த குழந்தைக்கு அதை எழுதி காட்ட தெரியணும். ஆங்கில மீடியமா இருந்தா எலிஃபண்ட் அப்படின்னும், தமிழ் மீடியமா இருந்தா யானை அப்படின்னும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதுனாதான் மதிப்பெண். இந்த ஸ்பெல்லிங் நம்முடைய கல்வியின் கையில இருக்கக்கூடிய ஒரு பிரம்பு அப்படின்னு சொல்லலாம். அது குழந்தையின் மீது ஏற்படுத்தக்கூடிய வழி நம்ம கல்விக்கு உரிய பலவீனம் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு நீங்க கணினியில தவறா ஒரு சொல்ல தட்டச்சு செஞ்சாலும் அந்த கருவிகள் தானாகவே அந்த சொல்லினுடைய எழுத்து பிழையை திருத்திக்கும். ஆனாலும் நம்முடைய கல்வி இன்னைக்கும் மாறாம இருக்குது. சரியா எழுதுவது என்பது மட்டும் வச்சு ஒரு குழந்தையினுடைய புத்தி கூர்மையை எடை போட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சொல்லாக்கத்தை புரிஞ்சு எழுதுகிற எண்ணத்தை எழுத்து வடிவமா ஆக்குகிற திறனை இழப்பது அப்படின்றது ஒரு உளவியல் குறைபாடு அப்படின்னு முதல்ல அறிவிச்சவர் யாரும் பார்த்தீங்கன்னா ரெனே ஷாஷோ அப்படின்றவர் தான். இவர் பிரான்ஸ் நாட்டினுடைய கல்வி உளவியர் அறிஞர். எழுதுவதற்கு சிரமப்படக்கூடிய குழந்தைகளை முட்டாள்கள் அப்படின்னு உலகம் கைவிட்ட போது ரெனே ஷாஷோ அவர்கள் தான் அந்த குழந்தைகளுக்கு இருப்பது டிஸ்லெக்சியா அப்படின்ற கற்றல் குறைபாடு மட்டும் அப்படின்னு நிரூபிச்சாரு. ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு வேகத்துல கல்வி கற்குது அப்படின்னு அவர் சொன்னாரு. 10% குழந்தைகளுக்கு பிறப்பிலேயே டிஸ்லெக்சியா வந்துடுமா, அதற்கு வளர்ப்பு முறையும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. வகுப்புல பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்களிடம் இருக்கக்கூடிய கற்பித்தல் குறைபாடு காரணமாகவும் சிறு வயதுல 7% பேருக்கு டிஸ்லெக்சியா வருது அப்படின்னு சொல்லப்படுது. இது எல்லாமே ரெனே ஷாஷோ அவர்களோட கண்டுபிடிப்புகள். 2ஆம் உலக போருக்கு பின்னாடி உலகம் டிஸ்லெக்சியா குறைபாட்டை விவாதிச்சு புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த குறைபாடு உள்ளவங்க வேகமா சிந்திப்பாங்க, ஆனா அவங்கள எழுத வைக்கவே முடியாது. இந்த குறைபாடு உள்ளவங்களாக இருந்து பின்னாடி பெரும் புகழ் பெற்ற அறிவாளிகள் நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், அலெக்சாண்டர் கிரஹாம் பெல், மைக்கேல் ஃபாரடே, ஆப்பிள் நிறுவனத்தினுடைய தலைவரான ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படின்னு அந்த பட்டியல் நீண்டுகிட்டே போகுதுங்க. பிரபல எழுத்தாளர் அகதா கிறிஸ்டியும் டிஸ்லெக்சியாவால பாதிக்கப்பட்டவர் தான். அவருடைய நாவல்கள் எதையுமே அவர் எழுதவே இல்லைங்க, டிக்டேட் தான் செஞ்சார் அப்படின்றத கேட்டு இந்த உலகமே அதிர்ச்சியில அதிர்ந்து போச்சு. 1960களில் இந்த குறைபாடு கல்வியினுடைய அங்கமாகவே ஏற்கப்பட்டது. இவர்களுக்காக ரெனே ஷாஷோ அவர்கள் கண்டுபிடிச்சு அறிமுகம் செஞ்சதுதான் 4 விடைகள்ல ஒன்றை தேர்ந்தெடுத்து எழுதக்கூடிய அப்ஜெக்டிவ் டைப் வினா விடை முறை. இது இன்று குழந்தைகளால அதிகம் விரும்பப்படக்கூடிய முறையா இருந்தாலும் இந்த தேர்வு முறை உண்மையான அறிவை சோதிக்கக்கூடிய வல்லமை கொண்டது கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. இதுதாங்க இன்னைக்கு நம்ம பரவலா பல்வேறு தேர்வு முறைகளில் பயன்படுத்தக்கூடிய அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின், அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.